ரமலானுடைய புனிதமான இந்த ஒற்றைப்படை இரவிலே லைலத்துல் இரவை தேடி இரவெல்லாம் வணங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. இந்த இரவை கண்ணியப்படுத்திய ஒரு கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கியோர் புரிவானாக. அல்லாஹ் தஆலா இன்று நமக்கு சூரா முல்க் ஓதி காட்டினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன்ல ஒரு சூரா இருக்குது, அந்த சூரா யார் அதிகமாக ஓதுறாங்களோ அவங்களுக்கு கபருடைய அதாப் இருக்காதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அது என்ன சூரான்னு கேட்டால் சூரா முல்க் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இஷா தொழுதுட்டு எப்பயுமே சூரா முல்க் ஓதிட்டு தான் படுக்கணும். அது சுன்னத்தான அமல். சஹாபாக்கள்லாம் ஒரு பிரயாணத்தில் போயிருந்தாங்க, ஒரு இடத்துல தங்கி இருந்தாங்க கூடாரம் போட்டு. அந்த கூடாரத்துக்கு அடியில் ஒரு கபூர் இருந்திருக்கு, அவங்க தெரியல அவங்களுக்கு. திடீர்னு பார்த்தா அந்த கபூர்ல இருந்து அந்த கபூராளி ஓதுறாரு கபூருக்குள்ளேயே அல்லாஹ் பிஸ்மில்லா ஓதி சூரா முல்க் ஃபுல்லாக வரிசையாக ஓதுறாரு. தபாரக் சூரா ஃபுல்லாக ஓதி முடிச்சிட்டாரு. சஹாபா ஆச்சரியமா போச்சு. ஊருக்குள்ள இருந்து சூரா முல்க் ஓதுறாரு, இவர் யார் பெரிய வலியில்லாமான சஹாபி போல் தெரியுது அப்படி எல்லா சஹாபாக்களும் ஆச்சரியமா பெருமானார்ட்ட சென்று செய்தி சொன்னாங்க. அரசூல்லா தங்கியிருந்தோம், ஒரு கபூர்ல இருந்து ஒரு சஹாபி சூரா முல்க் ஓதினாருன்னு சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா அலா வஹியல் முன்ஜியா, அந்த சூரா முல்க் தான் கபருடைய அதாப் விட்டும் பாதுகாக்கும் என்பதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சூரா முல்க் அல்லாஹ் தஆலா தன் நிஅமத்துகளை நிறைய அல்லாஹ் பயான் செய்கிறான். இப்படிலாம் அல்லாஹ் அவங்க தேவை போட்டு செய்கிறான்னு சொல்றான். ஹுவல்லதீ ஜஅல லக்குமுல் அர்ல ஸலூலன், அவன்தான் பூமியை உங்களுக்கு கேவலப்பட்டதாக ஆக்கினான். அதுதான் அவனை சுமக்குது. போட்டு மிதிக்கிறீங்க, போட்டு செருப்பு போட்டு மிதிக்கிறீங்க, காலை போட்டு மிதிக்கிறீங்க, அது தாங்கிட்டு இருக்குது. அதில் ஒன்று கடிக்கிறீங்க, அது மலஞ்சலம் கழிக்கிறீங்க, அது எல்லாமே நஜீஸும் பண்ணுறீங்க. ஆனால் அல்லாஹ்வுத்தாலா அதை தாழ்ந்ததாக உங்களுக்கு கட்டுப்பட்டதாக ஃபம்ஷூமி மனாகிபிஹா, பூமியில் எங்கே வேணாலும் நீங்கள் சுற்றுங்க. குலூமிர் ரிஸ்கிஹி, பூமியில் விளையக்கூடிய எல்லா உணவுகளையும் என்ன சாப்பிடுங்க. ஒயிலேஹின் நுஷூர், கடைசியா அந்த பூமியில தான் நீங்க அடக்கப்பட்டு அல்லாஹ் பக்கம் திரும்பி வருவீங்க அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ யக்ஸிப பிக்குமுல் அர்த், என்ன நீங்க அச்சப்பட்டு இருக்கீங்களா? பூமி அப்படியே உங்களை பொளந்து உங்களை உள்வாங்குவதை விட்டும் அச்சமற்று இருக்கிறீர்களா? அல்லாஹ் என்ன பூமியில, அல்லாஹ்வுடைய பூமியில எல்லா ஆட்டமும் போன்ற அல்லாஹ்க்கு மாறு செய்யற பூமி பொளந்து அப்படியே அல்லாஹ் உள்வாங்க முடியாதா என்று அல்லாஹ் கேட்கிறான். அமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ யுர்சில அலைக்கும் ஹாசிபா, அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு மாபெரும் ஒரு இடியை அல்லது மாபெரும் அல்லாஹ் தஆலா ஒரு புயலை அமைச்சு வச்சு அழிக்க முடியாதா? அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அவலம் யரவு இல தைரி ஃபௌகஹும் சாஃபாத்தின் வயக்பில், நீங்கள் வானத்திலே பறக்கக்கூடிய பறவைகளை பார்க்கவில்லையா? சில பறவைகள் அப்படியே ரெக்கை விரிச்சுட்டு அப்படியே ஹெலிகாப்டர் மாதிரி போகுது, அப்படியே ரெக்கை அடிக்காமல் போகுது, அப்படியே பருந்து மாதிரி. சில பறவைகள் பார்த்தா பட்ட பட்ட படம் அடிச்சுக்கிட்டே போகுது. இரண்டு வகையான பறவைகளையும் நீ பார்க்கவில்லையா? மாயும் சிபுகுன்ன இல்லர் ரஹ்மான், அவற்றை உங்களுக்கு ரஹ்மானை தவிர வேறு யார் பிடித்து கொண்டிருக்கிறார்? பறவைகள் யார் பிடிச்சிட்டு இருக்கா? கீழே விழுகாம அல்லாஹ் தான் பிடிச்சிட்டு இருக்கான் என்பதா அல்லாஹ் தஆலா சொல்றான். அம்மன் ஹாதல்லதி ஹோ ஜுந்துல்லக்கும் யன்சுருக்கும் மின்துர் ரஹ்மான், அல்லாஹ்விட்ட சிரமம் வந்துச்சுன்னு சொன்னா, கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னா, அல்லாஹ்வை விட்டு உங்களை பாதுகாக்கக்கூடியவர் யார் இருக்கிறார்? அம்மன் ஹாதல்லதி யர்சுகுக்கும் மின் அம்சக ரிஸ்கா, அல்லாஹ் தஆலா உங்கள் உணவை கட்டுப்படுத்தி விட்டால், உணவை அல்லாஹ் ஸ்டாப் பண்ணி விட்டால், மீண்டும் உங்களுக்கு உணவை தரக்கூடிய இலாஹ் யார்? யார் தர முடியும்னு கேட்குறான். இன்னைக்கு பேப்பரில் பார்க்குறோம், இன்னைக்கு இங்கே பார்த்தாலும் சென்னையில் கேஸ் தட்டுப்பாடு, எல்லா பெரிய பெரிய ஹோட்டல்லாம் மூடிட்டாங்க. ஹோட்டல்காரங்க கடைக்கு போய் காய்கறிகள் மளிகை சாமான்லாம் வாங்காதனால கோயம்பேடு போயிட்டு
மார்க்கெட்ல எங்க பார்த்தாலும் காய்கறி தேங்கி போயிருச்சான். தக்காளி 1 ரூபா விற்கிதான், கத்திரிக்காய் 2 ரூபா விற்க, வாங்க ஆள் இல்லையா. மூட்டை மூட்டையா வாங்கி. ஏன்னா பெரும் பெரும் ஹோட்டலுகள் என்ன மூட்டை மூட்டையா வாங்குறவங்க யாரும் வாங்கலையா. பெரும் பெரும் ஹோட்டல்ல கேஸ் இல்லாதனால யாரும் மூடிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா மூட்டை மூட்டையா காய்கறி ஃப்ரீயா கொடுத்தா கூட வாங்கி போவாள் கிடையாது. இங்கே சேலத்திலே நீ பார்த்தா ஆதார் பிள்ளைக்கு எதிர்த்தாப்புல ஹோட்டல் மூடிட்டாங்க. பெரிய பெரிய சின்ன சின்ன எல்லா ஹோட்டலும் மூடிட்டாங்க. பெரிய பெரிய கடைகளில் மட்டும் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நடக்குது. சின்ன கடையெல்லாம் மூடி, டிக்கெட்லாம் மூடி கிடக்குது. வரல என்ன சொல்றான், ஒரு சின்ன ரிஸ்க்குனா ஒரே ஒரு கேஸ் அதை கூட நிப்பாட்டிட்டேன், முழு துன்யா ஸ்தம்பிச்சிரும். ஹோட்டல் இருக்காது, எப்படி சமம் பண்ணி அடுப்பது சம்பியா ஏதோ சம்ப அல்லா காட்டுறான். அல்லாஹு தஆலா அம்மன் ஹாதல்லதி யர்ஸுகுகும் மின் அம்ஸக ரிஸ்கா, அவன் ரிஸ்கை உங்களுக்கு கட்டுப்படுத்தி விட்டால் மீண்டும் உங்களுக்கு தரக்கூடிய இலாஹ் யார் என்று அல்லாஹு தஆலா இந்த சூரான் நமக்கு அல்லாஹு தஆலா கேட்கிறான். அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய சூரா கலம்ல அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கெட்டவன் ஒருத்தர் தான், அந்த அவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பைத்தியக்காரன் திட்டான். என்னமா அவன் பேர் வாயில் நினைக்கிறேன், வாயில் அப்படின்னு பேர். அவன் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு அமைதியாயிட்டாங்க. பெருமாள் பொறுமையின் சிகரம், அமைதியாயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் சொல்லல. எல்லாத்தையும் போய் பழிச்சு ரசூலுல்லாஹ் போலிமா பைத்தியக்காரன் ரசூலுல்லாஹ் கேலி பண்றது, சிரிக்கிறது. அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பொறுமையா போயிட்டான். அல்லாஹ்வுக்கு பொறுக்கல, அல்லாஹ் ஆயத்தறிக்கை வச்சுட்டான். நபியே ரசூலே, உங்களை பார்த்து சொல்றாங்க பைத்தியக்காரன் சொல்றானுவோ. அல்லாஹ் தஆலா அந்த ரசூலுல்லாஹ் திட்டினான் பார்த்தீங்களா, அவனை அல்லாஹ் தஆலா 10 வகையா திட்டுறான். நபி அவனை திட்டுறான்ல, அவன் சும்மா கிடையாது. ஹல்லாஃப், அவன் பொய் சத்தியம் செய்யறான். மஹீன், கேவல பிறவி, இலி பிறவி. ஹம்மாசின், அவன் கோல் சொல்லி தெரியக்கூடியவன். மஷாயின் பினமீன், இங்க பார்த்தாலும் குழப்பத்தை உண்டு புறம் பேசக்கூடியவன். மன்னாயில் ஹைர், நன்மையை தருகக்கூடியவன். முஅத்தத், வரம்பு மீறியவன். அசீம், பெரும் பாவி. உத்துர்லின், அவன் பிடிவாதக்காரன். பஅததாலிக ஸனீம், இது இல்லாம விபச்சாரத்துல பிறந்தவன் என்பதான் அல்லாஹ் தஆலா 10 வகையா திட்டினான். அல்லாஹ் தஆலா உடனே அந்த செஞ்சோம் என்ன பண்ணா, என்னடா அல்லாஹ் நம்மளை இப்படி 10 வகையா திட்டுறான், மற்ற 9 கரெக்டா இருக்குது, போய் சொல்றோம், நன்மையை தடுக்கிறோம், பிடிவாதம் பண்றோம், பாவம் எல்லாம் கரெக்டா இருக்குது, இந்த ஜினால பிறந்தவன் சொல்றது மட்டும் சரியா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேரா வாள் எடுத்துட்டு போயிட்டான். வாள் எடுத்துட்டு போய் அம்மா கழுத்துல வச்சுட்டான். உண்மை சொன்னான், யாருக்கு பிறந்தேன் அப்படின்னு சொன்னான். அவங்க அம்மா நீ அப்பனுக்கு பிறக்கலப்பா, நீ ஒரு ஆடு இறைக்கு தான் பிறந்த அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. அதானே பார்த்த குரான் பொய் சொல்லாது அப்படிங்கிறான். குரான் எப்படி பொய் கரெக்டாக சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். இது என்ன தெரியுதுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் இழிவா பேசுறாங்களோ, பெருமா அந்தஸ்து குறைச்சு பேசுறாங்களோ, அவங்களுடைய அசல் என்னவா இருக்கு நீங்க யோசிச்சுக்கங்க என்பதாக பெரியார் நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இன்னைக்கு ஓதன ஆயத்துல சொல்லி காட்டுறான், வல்லதீன ஹும் மின் அஸாபி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன். நல்லடியார் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அஸாபை பயந்து கொண்டே இருப்பார்கள். நான் என்ன செய்வான்னு தெரியாது. பாருங்க, ஈராக்ல போர் மூண்டுருச்சு. எங்க பார்த்தாலும் அங்க துபாயில, அபுதாபியில லட்சக்கிட்ட 90 லட்சம் மக்கள் இந்தியர்கள் வசிக்கிறாங்க. துபாய், அபுதாபி, பஹ்ரைன், அயல் நாடுகள்ல 92 பேர் இல்லை, 90 லட்சம் பேர் இந்தியர்கள் வசிக்கிறாங்க. ஏன்னா எங்க போவாங்க, எல்லாம் வேலையில தான் எங்க போவாங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வட தமிழகம் ஃபுல்லாவே மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், லால்பேட்டை, அந்த சைடு கடலூர் மாவட்டம் ஃபுல்லாவே எல்லாம் துபாய் சம்பாதிக்கிறவங்க தான், துபாயில போய் சம்பாதிக்கிறவங்க தான். எல்லாமே மூடிட்டா என்ன செய்ய முடியும்? எல்லாத்தையும் துரத்தினா என்ன செய்ய முடியும்? பெரும் பெரும் லாட்ஜுகள் எல்லாம் பத்தி எரியுது துபாயில. எல்லாரும் கடைகள்லாம் இழுத்து மூடிட்டாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய சோதனை எப்படி வரும்னு தெரியாது.
இப்போ கேஸ் தட்டுப்பாடாக இருக்குது, அடுத்து பெட்ரோல் கிடைக்குமான்னு தெரியல. பெட்ரோல் கடையெல்லாம் கூட்டமாக இருக்குது. இப்போ எல்லாம் எல்லா போனும் எழுதி போட்டிருக்கான் பெட்ரோல் பங்கில், யாருக்கும் கேன்கள் பெட்ரோல் எழுதி போட்டிருக்கான். இப்போ அடுத்து பெட்ரோல் கொன்ன கட்டுப்பாடாச்சுன்னா வண்டிக்கும் தரமாட்டான். அப்புறம் இப்படியே கட்டுப்பாடு எங்கே தான் முடியும்னு தெரியல. அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாப்பானா. அல்லாஹ்வுடைய அதாபை பயந்து கொண்டே இருங்கள். வஹும் மின் அதாபி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன் இன்ன அதாப ரப்பிஹிம் கைரு மஅமூன். நிச்சயமா அல்லாஹ்வுடைய அதாப் இருக்கிறதே, அதை விட்டும் யாரும் அச்சம் தீர்ந்திருக்க முடியாது, அமைதியா இருக்க முடியாது. வைத்திய நான் அடிக்கடி சொல்லுவாங்க, நரஸ்தே ரஹனாபா நரஸ்தே ரஹனா, அல்லாட பயந்து நடிக்கிட்டே இருங்கன்னு சொல்லி வைத்திய நான் சொல்லுவாங்க. எல்லாம் பயந்து கெஞ்சிக்கிட்டே இருங்க என்பதா சொல்லி காமிப்பாங்க. நம்ம அல்லாட துவா செய்யணும், அல்லா இந்த போற நிப்பாட்டி முழு உலகத்தில் அமைதியையும் பழைய மாதிரி எப்பொழுதும் போல எங்களுக்கு எல்லா உணவுப் பொருளும் கிடைக்கிறது தோஃபி செய்யலாண்டு நம்ம எல்லாம் அதிகமாக துவா செய்யணும். ரம்ஜான் மாதம் அல்லாஹ் நம்ம துவா அல்லாஹ் கபூல் செய்வான் இன்ஷா அல்லா. அதே மாதிரி சூரா இன்னைக்கு ஓதன சூறாக்கள்ல சூரா முஸ்ஸம்மில் சூறா ஓதனாங்க. அதில் கடைசி ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குழந்தைக்கு பேசுகிற மாதிரி சொல்கிறான், ஒரு சின்ன பிள்ளைட சொல்கிறோமா அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அத்னா மின் சுலுஸைல். அதை சொல்கிறான் அல்லாஹ் ஃபக்ரவு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். நீ குர்ஆன் ஒரு நாளைக்கு ஒரு கத்தம் 2 கத்தம் நான் சொல்லலை, நான் உங்களால் எவ்வளோ முடியுமோ குர்ஆன் ஷரீஃப் ஓதுங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அலிமான் சயக்கூனு மின்கும் மர்லா. உங்களை சில பேர் நோயாளியாக இருக்கிறான், அதையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அலிமானு சயக்கூனு மின்கும் ஆகரூன எதிரிபூன ஃபில் எபுத்தகூன மின் ஃபதில்லா. உங்களை சில பேர் அல்லாஹ்வுடைய காசு பணத்தை தேடி அல்லாஹ்வுடைய ஃபதிலை தேடி பிரயாணத்தில் போயிருக்கலாம், அதையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அலிமான் ஆகரூன எதிரிபூன ஃபில் அர்து, இன்னும் ஆகரூன யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், இன்னும் சில பேர் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்காண்டி போருக்கு போயிருக்கலாம், அதையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். ஃபக்ரவு மா தயஸ்ஸர மின்ஹு. அப்படி இருந்தாலும் குர்ஆனை உங்களால் கொஞ்சமாச்சு ஓதுங்க, முடிஞ்ச அளவு ஓதுங்கன்னு சொல்றான் அல்லாஹ். நம்ம சொல்றோம், குழந்தைப்பா சொல்றோமா இல்லையாப்பா, தம்பி உனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு தெரியும்ப்பா, எனக்கு உனக்கு நிறையா சிரமங்கள் கஷ்டம் தெரியுதுப்பா எனக்கு, இருந்தாலும் கொஞ்சம் ஓதிக்கப்பா, நல்லதுக்கு சொல்றேன்ப்பா அப்படின்னு நம்ம குழந்தை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உங்களை சில பேர் நோயாளியாக இருப்பான், அல்லாஹ்வுக்கு தெரியும். உங்களை சில பிரயாணத்தில் போயிருப்பாங்க, அல்லாஹ்வுக்கு தெரியும். உங்களை சில பேர் அல்லாஹ்வுடைய பேர ஜிஹாதுக்கு போயிருப்பான், அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் குர்ஆன் ஓத விட்டுறாதீங்கம்மா, அதுதான் நன்மை இருக்குது, அதுதான் உங்களுக்கு கயிறு இருக்குது. குர்ஆன் ஓதுறதுல தான் உங்களுக்கு நலவு இருக்கு. உங்களை சில பேர் 10th பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கலாம், ஒரு சில +2 பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கலாம், சில பேர் உடம்பு சரியில்லைன்னு சலீம் பாய் மாதிரி படுத்துடலாம், சில பேர் தராவி வராமல். உங்களை சில பேர் இந்த மாதிரி உங்களை சில பேர் சிரமம் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் குர்ஆன் ஷரீஃபை நீ ஓதுறாதீங்க, கொஞ்சமாவது ஓதுங்க, ஒரு அரை ஜூஸாவது 1/4 ஜூஸா ஓதுங்க. அல்லாஹ் தஆலா ஒரு சின்ன பிள்ளைக்கு பேசுகிற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலாவுடைய அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா. அல்லாஹ்வுக்கு நீங்க அழகி கடன் கொடுங்கள். நீங்க அழகாக 10 ரூபா காசு கொடுத்தீங்க, அது அல்லாஹ் தனக்கு தர கடன்னு சொல்றீங்க. கடன் எனக்கு, அது நான் கடனை 1க்கு 10 திருப்பி கொடுப்பேன். நான் எந்த கடன் கொடுத்தா உலகத்துல மற்றவங்கலாம் வட்டி வாங்குறது ஜாயிஸ் இல்லை, ஹராம். ஆனா என்கிட்ட கடன் கொடுத்தா 1க்கு 10 வட்டி தருவேன். என்கிட்ட வட்டி வேணா ஜாயிஸ் தான்ட்டா அல்லாஹ். நான் என்கிட்ட மட்டும் ஜாயிஸ், நான் 1க்கு 10 கொடுப்பேன். நான் அதை பல மடங்கா ஆக்கி தருவேன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. வமா துகத்திமு லிஅன்ஃபுசிகும் மின் கைரின் தஜிதூஹு இன்தல்லாஹ். என்ன நலவான காரியம் உட்படுத்துகிறீர்களோ அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மீண்டும் திருப்பி தருவான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னைக்கு சூரத் தஹர் ஓதுனாங்க, அது அல்லாஹ் தஆலா அது அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய சிறப்பையும் ஃபாத்திமா நாயகத்துடைய சிறப்பையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு நோன்பு இருந்தாங்க, 2 பேருக்கும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு நோன்பு இருந்தாங்க. 4 பேரும் பசியா கடைசி நோன்பு திறக்கிற நேரத்தில் உட்காந்துருக்குறாங்க. 4 ரொட்டி சுட்டு வச்சிருக்கிறாங்க, ஆளுக்கு ஒரு ரொட்டி சாப்பிட்லான்னு. அப்போ நோன்பு திறக்கிற நேரத்தில் முசாஃபர் வந்து, அம்மா இதாக போடுங்கம்மா பசிக்குதுன்னாங்க.
நான் எத்தையும் வந்திருக்கேம்மா, அனாதை வந்திருக்கிறேம்மான்னு சொன்னாங்க. உடனே அந்த அந்த ஆளுக்கு ரொட்டி தூக்கி அந்த ஏழை கொடுத்து அந்த அனாதை கொடுத்துட்டாங்க. மறுநாள் அதே நோன்பு வச்சு நோன்பு திறக்கிற நேரத்தில் நான் ஒரு கைதி வந்திருக்கேம்மா, பசியா இருக்குன்னு சொன்னாங்க. தூக்கி கொடுத்துட்டான் 4 பேரும். 3ஆம் நாளும் அதே மாதிரி நோன்பு வந்துச்சாங்க. ஒருத்தர் வந்து நான் மிஸ்கின் ஏழை வந்திருக்கேம்மான்னு சொன்னாங்க. அதே மாதிரி 4 பேரும் கொடுத்துட்டாங்க. எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு பெருசு மேலே சாப்பிட்டு நோன்பு திறந்துக்கிட்டாங்க. மறுநாள் காலையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் 3 பேரும் அலி ரலியல்லாஹு போகிறாங்க. ரசூலுல்லாஹி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா உங்களை பற்றி ஆயத்தறிக்க வச்சுட்டாம்மா. وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا. அல்லாஹ்வின் முஹப்பத்திலே அவர்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் உணவளிப்பார்கள். இன்னமா நுத்தைமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ். அவர்கள் துனியாவுக்காண்டி காசு மதி எதிர்பார்த்தோ அல்லாஹ் 1க்கு 10 மடங்கு கிடைக்குமோ எதிர்பார்த்தா கொடுக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய முஹப்பத்திலே அவர்கள் கொடுப்பார்கள். அவர்கள் லா லா நரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. கொடுத்ததுக்காக வேண்டி எந்த வகையான கூலியையும் நன்றியும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்ட்ட கூலி கிடைச்சா போதும். ஆனால் இவங்கள்ட்ட எந்த நன்றியும் கூலி எதிர்பார்க்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய குடும்பத்தை சிறப்புப்படுத்தி சூரா தஹ்ர்ல அல்லாஹு தாலா ஆயத்தடிக்க வைத்திருக்கிறான். ஆக அன்பர்களே, திருமுறை வசனங்களை நாம் விளங்கி ஓதி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربي رحمن يا الله. ரமலானுடைய 25வது பிறையிலே உட்கார்ந்துருக்குறோம்லா, ஒற்றைப்படை இதில் உட்கார்ந்துருக்குறோம்லா, இன்னும் 5 இரவுகள் தான் இருக்கிறப்பே. ரமலான் எங்களை விட்டு விடைபெற போதல்லா, ரஹ்மானாய் நீ எங்களை விட்டு விடைபெற மாட்டரப்பே. ரப்பே ரஹ்மானே, நீ கூட தான் இருக்கிறல்லா, நீ கூட இருக்க உணர்வை எங்களுக்கு கொடுத்துடுறப்பே. அல்லா, இந்த ரஹ்மான் எங்களை விட்டு ரமலான் எங்களை பிரிவதற்கு முன்னால் நீ கூட இருக்கும் அந்த இதரா மையத்தில் எதிராக எங்களுக்கு கொடுத்துறல்லா. அல்லா ரப்பே ரஹ்மானே, அல்லா உலகம் முழுசும் எல்லாரும் பயத்தில் இருக்கிறாங்க ரப்பே. அல்லா, நீ சோதிச்சா என்னால் தாங்க முடியாது ரப்பே. அல்லா, உன்னுடைய முடி ரொம்ப கடினமானதுன்னு சொல்றேன் ரப்பே. அல்லா, நீ எந்த வகையில் தண்டிப்பேன்னு தெரியாத ரப்பே. அல்லா, திடுகூறாக 2 வருஷம் கொரோனான்னு சொல்லி சொன்னாங்க ரப்பே. எத்தனையோ மக்கள் வியாபாரம் இழந்து கஷ்டப்பட்டாங்க ரப்பே. அல்லா ரப்பே ரஹ்மானே, உன்னுடைய சோதனை கற்பனையா எட்ட முடியாத சோதனை ரப்பே. அல்லா, எங்களால் தாங்க முடியாது ரப்பே. அல்லா, நாங்கள் மிக மிக பலகீனமானவங்க ரப்பே. அல்லா ரப்பே ரஹ்மானே, உன்னுடைய ஃபஸலை கொண்டு அல்லா இந்த எல்லா தட்டுப்பாடையும் இல்லாம ஆக்கிறல்லா. அல்லா, மீண்டும் கேஸ் தட்டுப்பாடு எடுத்துறல்லா. அல்லா, பெட்ரோல் தட்டுப்பாடு எடுத்துறல்லா. அல்லா, அமைதியான வாழ்வு கூடல்லா. அல்லா, உன்னை விட்டா வேற இலா இல்லை ரப்பே. அல்லா, நாங்க செஞ்ச பாவத்தினாலதான் ரப்பே எங்கெங்கயோ மக்கள் தண்டிக்கப்படுறாங்க ரப்பே. எத்தனையோ மக்கள் வீடுலேருந்து பயந்து கொண்டிருக்கிறாங்க ரப்பே. அல்லா, எங்கள் பாவத்தின் காரணமாக ரப்பே அல்லா யாருக்கும் பாதிப்பு வராமல் பாதுகாத்துக்கிறப்பே. அல்லா ரப்பே ரஹ்மானே, நாங்கள் பாவிகள் தான் ரப்பே, பாவத்திலும் பாவிகள் தான் ரப்பே. ஆனால் நீ அரஹமுர் ரஹீம் ரப்பே. அல்லா, நீ கிருபையாளுக்கெல்லாம் கிருபையாள் ரப்பே. அல்லா, உனக்கு விசாலமான கிருபையின் கூட்டம் கேட்கிறோம் அல்லா. அல்லா, எங்களை மன்னிச்சிடுறப்பே. முஸ்லிமான மக்களுக்கு விடுதலை கூட அல்லா, மூமின்களுக்கு வெற்றி கூட அல்லா. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன மக்களுக்கு விடுதலை அல்லா, மாபெரும் வெற்றி நீ கொடுத்துடல்லா. அல்லா, யஹூதி நஸராக்களுடைய முகத்தை நீ கரிய பூசிரல்லா. அல்லா, அவங்களுடைய சூழ்ச்சிகளை தவிடு பொடியாக்கிறல்லா. அல்லா, அவருடைய விமானங்களை அவர்கள் மீதே விளை செஞ்சிடல்லா. அவருடைய ஆயுதங்களை அவருக்கு எதிராகவே நீ பயன்படுத்திடல்லா. ரப்பே ரஹ்மானே, அவர்கள் அல்லா, அவங்க யாரு غافلا
அம்மா யஅமலுல் ஸாலிமூன் நீ சொன்னிய ரப்பே, அநியாயக்காரர்கள் செய்வதை விட்டு நான் பாராமுகமா இல்லை நீ சொன்னிய ரப்பே. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் எப்படி தேவையோ அப்ப தண்டிப்பேன் நீ சொன்னிய ரப்பே. அந்த ஆயத்துடைய வசீலா வச்சு கேட்கிறோம்ல, காஃபிர்களை தண்டிச்சிரு ரப்பே. அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நாங்கள் பார்த்த முஸ்லிம்களுக்கு வெற்றி கொடு அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, உலகத்தில் அமைதி ஏற்படுத்த அல்லாஹ். ரமலான் மாதத்தில் அமைதி ஏற்படுத்தி கொடு அல்லாஹ். முஸ்லிம் நாடுகள்ல பழைய மாதிரி யா அல்லாஹ் எல்லா போக்குவரத்தையும் யா அல்லாஹ் நீ சுமூகமாக்கி கொடு ரப்பே. உன்னை தவிர யார்ட்டையும் கஞ்ச முடியாது ரப்பே. உன்னை தவிர லேசாகக்கூடியவன் யாரும் இல்லை ரப்பே. அல்லாஹும்ம லா சஹல இல்லா மா ஜஅல்தஹு சஹலா. யா அல்லாஹ் நீ லேசாக்கினாலே தவிர லேசாக்குவன் யாரும் இல்லை ரப்பே. இந்த கஷ்டத்தை லேசாக்கக்கூடிய அல்லாஹ், உங்களுக்கு நல்வாழ்வு கூட அல்லாஹ், சிறப்பான வாழ்வு கூட அல்லாஹ். யா அல்லாஹ் வரக்கூடிய ஆட்சி முஸ்லிம்களுக்கு சாதகமான, முஸ்லிமை இறக்கம் காணக்கூடிய ஆட்சி ஏற்படுத்தி கொடுக்குற அல்லாஹ். யா அல்லாஹ் காஃபிர்கள் முஸ்லிம்கள் மீது யா அல்லாஹ் யாரெல்லாம் குரோதமாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவங்களும் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே மண்ணை வச்சிருந்தா முஸ்லிம்களுக்கு சாதகமான ஆட்சி ஏற்படுத்தி கொடுத்துடுறோமே. ரப்பே ரஹ்மானே துஆக்களை கருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூல் செஞ்சுக்கிறப்பே. ஸல்லி யா ரப்பி அன் நபி சய்யிதுனா முஹம்மது وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.